வெல்கம் பேக் டு Minnatro. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வெப்சைட் தான் டெவலப் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே django யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி django இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து pip install python கொடுத்து நம்மளோட Termux ஆப்பில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து django லைப்ரரியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த pip install django இந்த 2 கமெண்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த எந்த ஆப்பில் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா Termuxல தான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணி முடிச்சிட்ட பேர் பைத்தான் டவுன்லோட் ஆகிடுச்சா நான் செக் பண்ணுறேன். எஸ், எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அடிஷன் தான். ஸோ இந்த அடிஷன் முடிஞ்சிட்ட பேர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, django வந்து டவுன்லோட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கு இம்போர்ட் djangoன்னு கொடுத்தனா எந்த எரரும் காமிக்கலைன்னா django வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல Termuxலனா பெட்டர் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, pydroid3 இன்னொரு ஐடி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அந்த ஐடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஐடி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிப்னு இருக்கும். ஸோ அந்த பிப்பில் போயிட்டு djangoன்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ப்ரீபில்ட் லைப்ரரி ரெபாசிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்பிரேட்டர் போகிறோம். ஸோ இன்டர்பிரேட்டரில் போய் இம்போர்ட் djangoன்னு கொடுத்தீங்கன்னா எந்த எரரும் காமிக்கல, அப்படின்னா django டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ வந்து டெர்மினல் போகிறேன். ஸோ டெர்மினல் போயிட்டு சிடி django அப்படின்ட்டு நான் ஒரு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ளியர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் டம்மி ப்ரோக்ராம் என்கிட்ட இருக்குது, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா djangoனா என்ன, எப்படி ஒரு சும்மா ஒரு அவுட்லுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறது. இப்போது djangoக்குள்ளே வெப்சைட் நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோல்டரில் தான் manage.pyன்னு இது பை இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இப்போ வந்து python manage.py ரன் சர்வர்னு கொடுத்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெட்டர் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா Termuxல தான் இதை வந்து இதே ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா மட்டும் pydroid யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லைப்ரரி தான். ஸோ இந்த லைப்ரரி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பைத்தானில் ஒர்க் ஆகுது. django வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ளாஷ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம் பைத்தானில். பட் பெட்டர் நீங்கள் djangoவில் ஸ்டிக் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண முடியும். HTML CSSலாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் ப்ராஜெக்டாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இப்போ திருப்பியும் Termuxல வந்து python manage.py ரன் சர்வர் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நம்ம ஃபோன் வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே Chrome யூஸ் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம் வந்து நீங்கள் Firefox இல்லை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்டர்நெட் இல்லை, நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும். ஸோ நான் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு ரன் கொடுத்தேன்னா நம்ம மொபைல் ஃபோன் லோக்கல் ஹோஸ்ட் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வருது. ஸோ நான் இப்போ அட்மின் கொடுக்குறேன் அதில். ஸோ அட்மின் கொடுத்தா django அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஒரு HTML பேஜ் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அது அந்தளவுக்கு இல்லைனாலும் சும்மா ஒரு டெமோக்காக நான் பண்ணது இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இதுக்கு ப்ரீ ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில CSSலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம CSS யூஸ் பண்ணியிருக்கோம், பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், .pyன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி HTML நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் pydroidல கூட பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லைனா கோட் எடிட்டர்னு இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு எதனா நோட் பேட் மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிசியில் பண்ணுறீங்கனாலும் அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் பைச்சாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பைச்சாம்லேயே லைப்ரரி போய் django இம்போர்ட் பண்ணிங்கன்னா அங்கேயும் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து சின்டாக்ஸில் வந்து பைத்தான் வைக்கிறேன். ஸோ பைத்தான் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது எப்படி அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த சஜஷன் கொடுக்குது இல்லையா. ஸோ இதனால தான் நான் வந்து உங்களுக்கு எதனா ஒரு நோட் இந்த மாதிரி எதனா இது ஆப் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரீ ரெக்கமெண்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, django ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு கிளாஸஸ், அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூடவே வந்து HTML CSS லைட்டாக தெரிஞ்சிருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து JavaScript உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சிருக்கலாம், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தெரிஞ்சிருந்தால் அதுவும் லைட்டாக தெரிஞ்சிருந்தால் போதும். மிச்சப்படி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மிச்ச கான்செப்ட்ஸ்லாம் ஃப்ரண்ட் எண்டை பற்றி நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவிடுவேன். சப்போஸ் டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் அப்படியே கண்டினியூ தான் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், பாய்.